இன்னைக்கு லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வச்சிருந்தேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, அரிசி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய் எல்லாம் சேர்த்து லைட் ப்ரௌன் கலர்ல வறுத்துக்கலாம். ஜார்ல 3 ஸ்பூன் தேங்காய், 10 பல் சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு சேர்த்து நைஸா அரைச்சு வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிற கடாயில வெண்டைக்காய் கூடவே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அதே கடாயில 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி 2 தக்காளி அரைச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி கரைச்சு சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் வெங்காய பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கூடவே உப்பு சேர்த்துட்டு குழம்பு கொதி வந்ததும் வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கடைசியா மல்லி இலை தூவிட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்புக்கு சைடிஷா ஆம்லெட் தான் செஞ்சிருந்தேன். லட்சுக்குட்டிக்கு சாங்ஸ் வச்சு விட்டா போதும் ஒரே டான்ஸ் தான், அதுவும் கண்ணாடி போட்டு தான் டான்ஸே ஆடுவாங்களாம்.